அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஈடு நேற்ற உன்னதமான நல்ல நாமம் மேம்படட்டும். வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் இந்த இடத்தில் நின்று கர்த்தருடைய இந்த சேவை செய்யும்படியான நல்ல தருணத்தை கொடுத்த அன்பான போதகருக்கு, அன்பான போதகர் அம்மாவுக்கு, தேவ பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தரே, உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே, வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை பயன்படுத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். காலையில் கிரியை செய்வீராக. எல்லா அந்தகார தடைகளை நிர்மூலமாக்குங்க. பரிசுத்த ஆவியான பேசுங்க. பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அற்புதமான விடுதலை தாங்க. அதிசயங்களை செய்ய கிருபை ஏராளமாய் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 27, 26. அல்லேலூயா. நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். 29ஆம் வசனத்திலே அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். ஜனங்களை உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேலே கூறப்படுகிறது. ஆனால் நியாயப்படி பார்த்தா இந்த யாக்கோபு அங்கே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல. அவனை ஆசீர்வதிப்பதாய் ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கவும் இல்லை. ஈசாக்கு தன் மனதில் எண்ணினது, ஏசாவை நாம் ஆசீர்வதிக்கிறோம் என்று எண்ணி அவனை மனமாற ஆசீர்வதித்தான். அது தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதமாய் மாறினது. ஒருவருமே அதை மாற்றவே முடியல. இந்த காலையில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் 1000 விரோதமாய் காரியங்கள் பேசினாலும் ஒன்று நடக்காது. என்ன ஆமென் இது? அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுடைய தேசத்துக்கு விரோதமாய் கூறப்படுகிற எந்த வார்த்தையும், எந்த குறி சொல்லுதலும் ஒரு நாளும் ஒருபோதும் நடக்கவே நடக்காது. அப்படி ஒருவேளை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இவங்க இப்படி பேசிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து சொல்லிட்டு நீ உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. வேதவசனம் சொல்கிறது, பிலேயாமின் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா. பிலேயாம் சாபத்தை அவர் என்ன ஆசீர்வாதமாய் மாற்றணுமா மாற்ற வேண்டாமா? மாற்றுவார். சில பேர் வாயை திறந்து சொல்லிடுவாங்க, சில பேர் மனசுக்குள்ளே சொல்லுவாங்க. வெளியில் பார்த்து என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து சிரிப்பாங்க. நீங்கள் இப்படி ஒரு பெரிய வீடு வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டவங்க, சே எங்கள் மனசில் அப்படியே மனசே உருகிருச்சு, ஐயோ நம்ம அண்ணனுக்கு இப்படி ஒரு வீடு உள்ளுக்குள்ள நாசமாக போனோம், இப்படி வாங்கி தொலைச்சிட்டாங்க. ஆனால் அவருடைய உள்ளம் அவருடைய வாயுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்காது.
கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சாபங்கள் வந்தால் கூட தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். அதை மாற்றவே முடியாது. நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முந்தின வசனம் இன்னும் நல்லா இருக்கும். 28 வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பணியையும், தேவன் உனக்கு வானத்திலிருந்து பணியையும், வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும், பூமியின் கொழுமையையும், அதனால் பூமியிலே கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து அருள்வாராக. தேவன் உனக்கு வானத்திலிருந்து பணியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு யாராவது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் நன்மை செய்ய உங்களிடத்தில் வந்தால் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை தடுத்து விட முடியுமா? முடியாதா? முடியும். வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவான், தயவுசெய்து அவனுக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் அவனுக்கு கொடுக்கறத இவனுக்கு கொடுங்க, இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் சரியான ஏமாத்து பையன் என்று சொல்லி வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது மாறி போகும். அல்லேலூயா. உங்களுடைய கரங்களில் வர வேண்டிய கரத்து வரைக்கும் வந்துட்டு மாறிடும். ஆனால் தேவன் வானத்தில் திறந்து வானத்தின் பணியை கர்த்தர் ஊற்றினாரானால் அதை தடுக்க இந்த உலகத்தில் ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்று நான் சொல்லுகிறேன். தேவ ஜனங்கள் ஆமென் சொல்லுங்க, இல்லாட்டி அல்லேலூயா சொல்லுங்க, இல்லாட்டி கையை தட்டுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். 26ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? அதை மாத்திரம் திரும்ப வாசி. 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, அப்பொழுது அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே கிட்ட வாப்பா. என்ன பண்ணு சொல்லுங்க, கிட்ட வா, என் கிட்ட வா. பிரைஸ் தி லார்ட். நீ காலையில் உங்க பக்கத்தில் இயேசு நின்று உங்களை பார்த்து சொல்றாரு, வானத்தின் பலி உனக்கு உண்டு, பூமியின் கொழுமை உனக்கு உண்டு, உன் சகோதரரின் அதிகாரியே மாறுவாய், உன் சகோதரர் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றையும் தருவேன், ஆனா நீ கிட்ட வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் நெருங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் நாம் கிட்டே வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை நம்ம பார்த்து, நம்ம வெளியிலேருந்து வரோம், வந்த உடனே பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம், வா செல்லம் பக்கத்தில் வா. ஏன் அங்கேயே கொஞ்சம் வேண்டியதானே, என்ன அங்கே சி அந்த பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு பக்கத்தில் கட்டி அணைச்சி போட்டு நசுக்கி அது ஜூஸ் ஆக்கி அந்த பிள்ளைய என்னெல்லாம் நம்ம செய்கிறோன்னா அந்த பிள்ளைகளை நாம் நேசிக்கிறதுனால. நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண பாவத்தில் பிறந்த பாவ மனுஷன் தன் பிள்ளைகளை அவ்வளவாய் நேசித்து கட்டி அணைப்பானால் பரிசுத்தமே உருவாகி அன்பே உருவான தேவன் உன்னை தேவன் அப்படிதான் கட்டி அணைத்து முத்தமிட்டு உன்னை மனதார ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு உண்டானால் தேவன் மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கிட்டவா கிட்டவா, நான் உன்னை முத்தமிட வேண்டும், கிட்டவா என்று அழைக்கிறார். அதுக்கு பின்னால் தான் ஆசீர்வாதம். நிறைய சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். உடனே ஆசீர்வாதம் வந்து கொட்டிடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா அந்த போர்டு அங்கேயே இருந்து போர்டு ஏதாவது தண்ணியை நிப்பட்டு கெட்டு போகுமே ஒழிய அது ஆசீர்வாதம் வராது. நீங்கள் போர்டை பார்த்து ஆசீர்வதிக்கப்படும் ஒரு நாள் கனவு காணாதீங்க. நீங்கள் ஆண்டவத்தில் கிட்ட சேர 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 கிட்ட நெருங்க 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 இந்த ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்ல கவனிங்க. கர்த்தரை நீங்கள் அதிகமாய் நீங்கள் கிட்டி சேர்ந்திருக்கீர்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் நான் சொல்கிறேன், நல்ல கவனி. இப்போது ஒரு நண்பர்கிட்ட நம்ம பழகிறோம், ஒரு ஸ்நேகிதர்கிட்ட நம்ம பழகிறோம். நான் பழகும் பொழுது அவங்கள பார்த்து முதல்ல, என்ன சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா,
இப்போதான் வந்தீங்களா நீங்கள், இப்போதான் ஜாயின் பண்ணீங்களா, ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவை பார்க்கும்போது எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்போம். அடுத்த தடவை என்னப்பா நல்லா இருக்கீங்களா கேட்போம். அடுத்த தடவை என்னடா நல்லா இருக்கியான்னு கேட்போம். அடுத்த தடவை அவன் மாதிரி ஒரு தட்டுவோம். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் நெருங்க 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 மரியாதை குறையும். ஆனால் தேவனிடத்தில் மாத்திரம் நெருங்க 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 தேவனை குறித்த பயம் அதிகரித்து கொண்டே வரும். அது ஒரு பெரிய அடையாளம் நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கிறீர்கள் என்பதற்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோ நீ கிட்ட நெருங்கி வா, கிட்ட வா என்று அழைக்கிறார். அவை நல்ல கவனி. இந்த காலையில் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு முடிவு எடுத்து நாம் செல்ல போகிறோம். நான் ஆண்டவருக்கு இன்னும் கிட்ட நான் ஜெபம் பண்றேன், ஆனா இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ண போறேன். நான் ஊழியம் செய்யறேன், ஆனா இன்னும் நான் ஊழியம் செய்ய போறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறேன், ஆனா இன்னும் நான் கொடுக்க போறேன். கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் நான் தேவனை நோக்கி போராடி ஜெபிக்கிற ஆண்டவர் சமூகத்தில் நான் அநேக காரியங்களை போராடி ஜெபிக்கிறேன். இன்னும் போராட போறேன். நான் ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமா இருக்கேன், இன்னும் பரிசுத்தமா இருக்கேன். கர்த்தர் உண்மையா இருக்க, இன்னும் உண்மையா இருக்க. இன்று அந்த பொருத்தனை இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போமானால் கர்த்தர் வானத்தின் பலகைகளை திறப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரத்தில் கிட்டி சேர வேண்டுமா? நல்ல கவனமா கவனிங்க. நான் ஆண்டவரத்தில் கிட்டி சேருவோம் பாஸ்டர், ஆண்டவரத்தில் நெருங்குமா பாஸ்டர், நெருங்கி ஆசீர்வாதத்தை பெறுவோம் பாஸ்டர். நல்ல கவனமாக கவனிங்க. உங்கள் சுயமாய் ஆண்டவத்தில் நெருங்கி பிதாவாகிய தேவனுடைய அருகிலே நெருங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நானும் சரி நீங்களும் சரி எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்லவே அல்ல. ஆண்டவர் யாரை தனத்தில் கிட்ட நெருங்கி சேர தேவன் அழைத்து கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறாரோ அவர்கள் மேல் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆராதிப்பதுடைய காரணம் கர்த்தரை கிட்டி சேர ஒரு அனுமதி கொடுத்தபடினால் தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. நான் வந்து நானே கர்த்தரை ஆராதிக்கிறேங்க. நாங்கெல்லாம் முதல்ல ஆராதிக்க மாட்டோங்க, ஆனா இப்பெல்லாம் நானே அப்படின்னா நம்ம பெரிய ஒரு நானே வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, சம்சார் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தா, நான் அதெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாது சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நானே வரேன். நீயே வரல, கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னது? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. நல்ல கவனமாக கவனிங்க. என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆகவே எல்லா ஜனங்களும் கூடி ஜெபிக்கிற ஒரு வீடு அது நம்முடைய வீடு அல்ல, அது தேவனுடைய வீடு. இது பாஸ்டர் பேர் என்ன அசம்பிளி? சியாட். ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லுங்க. சியாட்டல் அசம்பிளினா சியாட்டல் அசம்பிளி பாஸ்டரோடது அல்ல, என்னோடது அல்ல, அது தேவனுடையது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா அது தேவனுடைய வீடு அல்ல. உங்க வீட்டுல ஜெபம் பண்றீங்க, நல்லது, ஜெபிக்கிறோம், ஆனா தேவனுடைய வீடு அல்ல. ஆனா எல்லா ஜனங்களும் பிரைஸ் தி லார்ட். உங்க பக்கத்துல திரும்பி பாருங்க, மாமனா மச்சானா யாரு? உங்க பக்கத்துல திரும்பி பாருங்க, யார் பக்கத்துல யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க, எங்கேயோ பிறந்தவங்க, எங்கேயோ வளர்ந்தவங்க, அவங்க கேட்டு சொல்லுவாங்க, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நாங்களா பாஸ்டர்? நாங்கள் அந்த திருநெல்வேலி மருதுகுளத்தில் அந்த ஓரத்தில் அங்கே இருந்தோம், அந்த கிராமத்தில் இருந்தோம் பாஸ்டர். இன்றைக்கி எங்கே இருக்கீங்க? இன்றைக்கி சியாட்டில் நான் ஐடியில் மேனேஜராக இருக்கேன் பாஸ்டர். யாருன்னே தெரியாது. அப்போ எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி கர்த்தரை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்படி கூடுகிற வீடு கர்த்தருடைய வீடு. அவை கர்த்தருடைய ஏன் வீட்டில் உங்கள் வீட்டுக்குள்ள ஒன்று உங்களை கேட்காம என்னை கேட்காம வேணா நுழைய முடியுமா? நுழைஞ்சு உயிரோடு தப்பி வெளியே போக முடியுமா? ஏன் வீட்டுக்குள் நுழைய முடியாது, உங்க வீட்டுக்குள் நுழைய முடியாது. அதே போலதான் கர்த்தருடைய வீட்டுக்குள் நாம் நுழைந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய கிருபையினாலே உங்களை கிட்ட வருவதற்கான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஒரு உற்சாகமான ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நான் இருக்கிறேன்னு சந்தோஷத்தோடு அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்ல கிட்டி சேரு, கிட்ட வா, என் பக்கத்துல வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பக்கத்தில் வருவதற்கு எப்படி பாக்கியத்தை பெற்றோம் நாம். இப்ப ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கோம். எவ்வளவு பக்கத்தில் இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பக்கத்தில் நாம இருக்கிறோம் ஆண்டவருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறோம். வாசிக்கிறீங்க, வாசித்து பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது, அந்த மைக் நல்லா இருக்கு. நான் என்னோடது நீங்க எடுத்துட்டீங்களோ? இல்ல, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். மானிட்டர் மாத்திரம் கொஞ்சம் வைங்களேன். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை நான் பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. இதோ உன்னுடைய காலம் பருவ காலமாய் இருந்தது. நல்ல கவனமா கவனிங்க. அப்பொழுது இருங்க, நீங்க எப்பங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியலன்னா கேள்விக்குரியது. எப்ப பிறந்தீங்க? டான் 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 சொல்லுவீங்க. முடிஞ்ச ஏமாத்தி ஒரு 10 வருஷம் பின்னால சொல்லுவீங்க. அல்லேலூயா, கரெக்டா சொல்லுவீங்க. எப்ப பிறந்தீங்க? என்னை கேட்ட நான் சொல்லுவேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். எப்ப பிறந்தோம் நம்ம கரெக்டா சொல்லுவோம்னா அது ஆண்டவர். நல்ல கவனிங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த நாளை நாம சொல்லுவோம். தேவாதி தேவனுக்கு பிறந்த நாளை எவ்வளவு ஜாக்கிரதையாய் கொண்டாடுவோம். நான் சொல்றேன், பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்குள் பிறந்த நாளை நீங்கள் நல்லா கொண்டாடுங்க. என் தாய் தாப்படத்தில் ஒரு தாய் தாப்படத்தில் பிறக்கிற பிள்ளைகள் ஒரு நாளிலே மடிந்து அது நாசமாய் போய் நரகத்தில் அழிந்து நித்தியமாய் நரகத்தில் அழியும். ஆனால் ஒரே முறை தேவனிடத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் நாளிலே இனி ஒரு போதுமான வாழ்க்கையில சாவு கிடையாது, மரணம் கிடையாது, அவன் நித்தியமாய் வாழத்தக்கதாய் தேவனிலே பிறந்த ஒரு பாக்கியத்தை பெறுகிறான். கை தட்டுறா தட்டி இருக்க, யோசிக்காதீங்க. காசு பணம் ஒன்று ஃப்ரீ, முற்றிலும் இலவசம். ஆமென். தேவனிடத்தில் பிறந்தவன் முற்றிலுமாய் நல்ல. எல்லாரும் கவனிங்க. நான் போன தடவை உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். 1975ஆம் வருஷம் நியூ இயர் அன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எனக்கு 5 மாமா இருக்கிறாங்க. எல்லா மாமா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏறக்குறைய 30 பேர் ஒன்றா எல்லாம் சேர்ந்தாச்சு, எல்லாம் குடும்பமாக. என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். அங்கே ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம். நல்லா கவனிங்க. வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து நான் சொல்வது பொய் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய சித்தப்பா மக இங்கே சித்தப்பா மக உட்காந்துருக்கா, வேற உட்காந்துருக்கான், பொய் சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. எல்லாம் முடிச்சுட்டு வருவோம். முடிச்சுட்டு வந்து அம்மா அருமையான பிரியாணி செய்வாங்க. பாஸ்டர், பசி நேரத்தில் இதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். அம்மா அருமையான பிரியாணி செய்வாங்க. நல்ல பிரியாணி சாப்பிடுவோம். சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ற சமயத்தில் எங்கள் பெரியவங்களாம், நாங்கள்லாம் அப்போ கொஞ்சம் நாங்கள்லாம் கொஞ்சம் ஜூனியர்ஸ், அப்போ எங்களால் உள்ள விட மாட்டாங்க. என்னமோ பெருசு அப்படி சவப்பு கலர் பாட்டில் ஒன்று வச்சு குடிப்பாங்க. அது என்னன்னு தெரியல, பேர் எனக்கு தெரியல. அதை வச்சு எல்லாம் குடிப்பாங்க கொஞ்சம் பேர். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போவோம். சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டா மனதில் பெரிய திருப்தி. புது வருஷத்தை பூரணமாய் நாம் கொண்டாடி முடித்து விட்டோம் சார். அன்னைக்கு எல்லாம் முடிச்சா, சாப்பிட்டாச்சு, பிரியாணி சாப்பிட்டாச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு, அடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சினிமாவுக்கு போகணும். கடைசியாக பாக்கி சினிமாவுக்கு போகணும். நான் வேகமாக சொல்கிறேன். சினிமாவுக்கு போகிறதுக்காக எங்கள் அப்பாட்ட சும்மா பர்மிஷன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்க சொல்லுவாங்க. அப்பா நோ சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லுவோம் கடைசியாக. அப்போ அப்பாட்ட போய் கேட்குறது என்னை தான் அனுப்பிச்சாங்க. நான் போய் கேட்டேன், அப்பா நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம். ஓகே போயிட்டு வாங்க சொல்லிட்டு டேய் இங்கே வாடா அப்படின்னாங்க. வந்தேன். ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. சினிமாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகவா? என்னால் புதுசாக இருக்கேன் சார். வேகமாக ஓடி போய் எங்கள் மாமாட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு போகிறதான். டேய் உங்கள் அப்பாவுக்கு
விவரமே தெரியாதா, ஏற்கனவே அங்கே டிக்கெட் கிடையாது, எம்ஜிஆர்ரா போயிட்டு வர்றா, அவர் டைம் கிடையாது, இப்படி இப்போ போய் ஜெபம் பண்ணவா? இல்லை, அப்பா சொல்லிட்டாங்க, மாற்ற முடியாது, வேறு வழியில். எல்லாரும் வந்தாச்சு. எங்கள் மாமா, எனக்கு பாஸ்டராக இருந்த எங்கள் மாமா ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்கள் பாஸ்டர், அறிந்த பாஸ்டருக்கு உட்கார்ந்துருக்காரு. எங்க பாஸ்டர், நல்ல தெரிஞ்ச பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் இங்க இருப்பது பெரிய சந்தோஷம். பாஸ்டர் ஆண்ட்ரூ உட்கார்ந்துருக்காரு. அல்லேலூயா. போய் செயின் ஸ்மோக்கர் கொண்டு போய் அந்த அந்த சிகரெட்டை கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அவர் வந்து உட்கார்ந்துட்டார். நாங்கள் போய் ஜபம் பண்ணலாம் பார்த்தா, நாங்கள் எங்கள் குடும்ப ஜபம் 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்கு மேலே எவனா ஜபம் பண்ணானா, யாராவது ஒருத்தர் ஆத்மாவே கத்தரை சோதனை சொல்லிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, யாரோ ஒருத்தர் முடிச்சிருவாங்க. அதனால கவலை இல்லை, சரி சீக்கிரமா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்து அவர் பாட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்காரு. எங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து இப்போ அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆண்டவர் இவரை சந்திப்பீராக அப்படி சொல்லி, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அந்த பாட்டை எடுத்து வச்சு உட்கார்ந்துருக்காரு. அந்த பாட்டை பாடுறாரு. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி அருபியே வேளை அடியா நெஞ்ச மாறிடும். அந்த பாட்டை பாடிட்டு 2வது கவி 3வது கவி பாடி இருப்பார்னு நினைக்கிறேன். திடீர்னு எங்க மாமா கொண்டு போய் சிகரெட்டை ஒழிச்சிட்டு வந்து வச்சாரு. அந்த மாமா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி என்று கதறினார். என்னன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவர் அழுகிறார், ஆண்டவரே பாவி, நான் ஒரு பாவி. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியோடு கூட நிற்க நான் தகுதியற்றவர் ஆண்டவர், நான் பாவி. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல இன்னொருத்தர் கதறாங்க. 1 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு முடிஞ்சது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். யார் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, ஒரு பிரசங்கத்தை கேட்கல. கர்த்தரே இறங்கி வந்தார். நான் சொல்றேன், தேவன் கர்த்தர் சொல்கிறார், உன்னை சந்திக்கிற உன்னுடைய பருவ காலம் வந்தது. ஆமென். நான் உன் அருகே கடந்து பொழுது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. எல்லாம் சொல்லுங்க தேங்க்யூ லார்ட். எல்லாம் சொல்லுங்க தேங்க்யூ லார்ட். எல்லாம் சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் மாத்திரம் உன்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் உன் காலம் பருவ காலமா இருந்தது. நான் என்ன செய்ய, உன் அருகே நான் கடந்து போனேன், உன் பக்கத்தில் நான் வந்தேன், உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்புறம் வாசிங்க தயவுசெய்து. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. அப்பொழுது நல்ல கவனிங்க, ஏன் எவ்விதமாய் யாக்கோபிடத்தில் ஈசாக்கிடத்தில் கிட்டி நெருங்கி சேர முடியும், எவ்விதமாய் பிதாவண்டை கிட்டி நெருங்க முடியும், எப்படி அவரிடத்தில் கிட்டி சேர முடியும்? வேத வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து, பிரைஸ் தி லார்ட், அப்பொழுது என்னுடைய யாருடைய வஸ்திரத்தை? நம்முடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவுடைய வஸ்திரத்தை அவன் போட்டிருந்தான். ஆனா எனக்கும் உனக்கும் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அவர் அந்த வஸ்திரத்தை எடுத்து உனக்கும் எனக்கு அவர் உடுத்தினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நல்ல கம்பீரமா சொல்ல மாட்டீங்க? கரத்தட்டி கத்தர கம்பீரமாய். அல்லேலூயா. எப்படிங்க கிட்டி சேர்றோம்? அவட்ட பக்கத்துல நெருங்குறோம். பக்கத்துல நெருங்க உனக்கு தைரியம் வேணும். ஏன்னா அவர் உன்னை மூந்து பார்ப்பாரு, அவர் தடவி பார்ப்பாரு. அவர் அப்படி பார்க்க வேண்டுமானால் அவர் வஸ்திரத்தை தொட்டால் அது என்னுடைய வஸ்திரம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நானும் நீயும் இந்த ஆசீர்வாதத்தை பெற அவர்களை கிட்ட சேருவதற்கு பாத்திரவான்களாய் மாறினோம். ஆமென். தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவும். ஆண்டுட்டை இப்ப கிட்டி சேர்வதற்கு பயந்து பயந்து நான் ஒரு படுபாவி, அக்கிரமக்காரன், அருவருப்பு பிடிச்சவன்,
இவ்வளோ மகத்துவமான பிதாவண்டை நான் நெருங்க முடியுமா? அப்படிலாம் நீங்கள் பயந்து இனிமேல் போக வேண்டாம். அப்படிலாம் பயந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நடுங்கிட்டெல்லாம் போய் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் தைரியமாய் போய் நிற்கலாமா? காரணம் என்ன? நீங்கள் தரித்திருக்கிற வஸ்திரம் உன்னுடைய வஸ்திரம் அல்ல, உன்னுடைய மூத்த சகோதரன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தரித்திருக்கிறபடியால் தைரியமாய் நிற்போம். ஒரு சப்தம் வேணும், ஒரு அல்லேலூயா என்று சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அருகிலே அந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டபடியால் அவர்கிட்ட கிட்ட சேரலாம். எத்தனை பேர் விரும்புறீங்க கிட்ட சேரணும் பாஸ்டர்? ஆமென். அவர்களை கிட்ட சேரலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நம்பர் 1, அவருடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டபடியால் கிட்டே செல்லலாம். நம்பர் 2 எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30 வாசிங்க, 30-31 வாசிங்க. எபேசியர் 5. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும், நாம் நல்லா கவனிங்க, இன்னும் அடுத்த ஸ்டெப். நம்பர் 1 அவருடைய வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம். எல்லாரும் என்னை கவனிங்க. நம்பர் 1 அவருடைய வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வஸ்திரத்துக்கு மரியாதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வஸ்திரத்துக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்ம ஊரில் கொத்தவரங்கா மாதிரி ஒருத்தர் இருப்பார், ஒரு போலீஸ்கார் நிற்பார். அவருக்கு கையை தூக்கிறதுக்கே பேலம் இருக்காது, ஆனால் ஒரு வஸ்திரம் போட்டிருப்பார். அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு இப்படியே கையை தூக்குறான். பெரிய டேங்கர் லாரி பேக் பிரேக் அடிச்சு என்ன பண்ணுவான்? அவன் நிறுத்துவான். அவருக்கு மரியாதை இல்லை, அந்த வஸ்திரத்துக்கு மரியாதை. உனக்கு மரியாதை இல்லை, உன்னுடைய வஸ்திரத்துக்கு மரியாதை உண்டு. நீ இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டபடியால் அல்லேலூயா உனக்கு மரியாதை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க பிசாசு பயந்து ஓடுது? பிசாசு பயந்து ஓடுறதுக்கு என்ன? இயேசுடைய வஸ்திரம். அல்லேலூயா சொல்லு. நம்பர் 2 எபேசியர் 5:30-31 வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இரண்டாவது வேத வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது நாம் இன்னும் கிட்ட சேர்றோம். கிட்ட சேருவதற்கு என்ன காரணம்? நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய எலும்புக்கும், அவருடைய மாம்ச சதைக்கு, அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும், இல்ல எலும்புக்கும் மாம்சத்திற்கும் உரியவர்களாய் இருக்கும். நல்ல கவனிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய். நம்பர் 2 நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம சரீரத்தின் அவயவங்களாய். எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமா அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கவனமாக கவனிங்க. என்னத்தையோ எடுக்கிறீங்க, எல்லாம் கவனிங்க. என்னத்தையோ எடுக்கிறீங்க, இது அப்படியே கவுந்து விழுந்து இந்த கையில் பட்டுன்னு அடிபட்டுருச்சு. சரியா? இந்த கையில் அடிபட்டுருச்சு. இந்த கை பார்த்துட்டு நல்லா வேணும் உனக்கு. எப்போ பார்த்தாலும் நீ தான் ரைட்டு, நான் லெஃப்ட்டுன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவல்ல. இப்போ படுபாடு அப்படி சரீரம் விடுமா? சொல்லுங்களேன் தயவுசெய்து. விடுமா? இந்த சரீரம் என்ன பண்ணும்? வேகமாய் ஓடி வந்து இதை தடவி கொடுக்கும் இல்லையா? கொடுக்குமா கொடுக்காதா? காரணம் என்ன? இதுவும் இந்த ரைட் ஆனாலும் லெஃப்ட் ஆனாலும் அது என்னுடைய சரீரம். லெஃப்ட் காலானாலும் ரைட்டு காலானாலும் என்னுடைய சரீரம். தலையானாலும் வயிறானாலும். அல்லேலூயா. வயிறு நல்லா வலிக்குது, 2 கை ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. முடியாது. ஐயோ எனக்கு தாங்க முடியாது, நாங்கள் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. நீ மாத்திரம் திங்கிறல்ல, எங்களுக்கு எடுத்து சிக்கன் பீஸா வச்சு கட்டி நான் எடுத்து கொடுக்க நீ திங்க என்ன? போ, இன்னைக்கு படுப்பாடு. என்னைக்காவது மாம்சம் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கா? இல்ல. உடனே கை ஓடி வந்து உதவி செய்யும். நல்ல கவனமாக கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவருடைய சரீரத்தின் பாகமாயிருக்கிறாய். ஒரே ஒரு ஆமென்.
ஆமென். என்னுடைய சரீரத்தின் பாகம். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, உன் வாழ்க்கையில ஒரு பாடு, உன் வாழ்க்கையில ஒரு சின்ன வேதனை என்று சொன்னால் மற்ற சரீரம் பார்த்து கூட சும்மா இருக்காது. அதே போல இயேசு சொல்லுகிறார், நீ என்னுடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிறாய். சரீரத்தை அவயமாய் இருக்க. சில வேளையில் சில பாடுகள் வருது சரி வாழ்க்கையில. ஏன் வருது? நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க, நல்ல கவனமா கவனிங்க. கையில திடீர்னு ஒரு பாயில் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் சொல்கிறார் அதை கட் பண்ணிட்டா நல்லதுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இப்போ பாருங்க, டாக்டர்கிட்ட கை என்ன பண்ணுறோம் நம்ம? என்ன நீங்கள் முடிக்கிற மொழி பார்த்து டாக்டர் கையை அறுத்துருவீங்க போல இருக்கிறீங்க. சொல்லுங்களேன், டாக்டர்கிட்ட கை என்ன பண்ணுவோம்? தாராளமாக கொடுப்போம். டாக்டர் நீங்கள் பாருங்க டாக்டர், அப்படி அறுப்பார். அப்படி பல்ல கடிச்சு அவர் அறுத்து அதை சரி பண்ணி அது சீலெல்லாம் பிதுக்கிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருப்போம். இது நல்ல கவனமாக கவனிங்க. இது உங்கள் சரீரத்தில் வேதனை அல்ல, வேதனையை மாற்றுவதற்கு உண்டாக சின்ன வேதனை. ஓகே, புரியுதா? அது போலதான் வாழ்க்கையில் வருகிற சோதனை உன் வேதனைக்கல்ல, உன்னுடைய வேதனை மாற்ற வருகிற சின்ன வேதனை. அல்லேலூயா. யோசேப்புக்கு வந்தது சின்ன வேதனை, பெற்றுக்கொள்ள பாக்கியமோ மகா பெரிய பாக்கியம். யோபுக்கு வந்தது சின்ன வேதனை, பெற்றுக்கொண்டே பாக்கியமோ இரட்டிப்பான பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி, கர்த்தர் சொல்கிறார், அவருடைய அவயவங்களாயும் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்திற்கும் உரியவர்களாயும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவளாய், அவருடைய எலும்போடு எலும்பாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறாராம். நாம் வேறு, அவர் வேறு அல்ல. இனி எப்படி எனக்கு சொல்றது புரியல, அப்படி கூச்சிருவேன் என்ன ஒரு நேரத்தில். நாம் வேறு, அவர் வேறு அல்ல. அவருடைய எலும்புக்கும் மாம்சத்திற்கும் யார் நம்ம உரியவர்கள். உங்க பிள்ளைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிள்ளை யாரு? ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க பாஸ், அது தெரியுது எனக்கு. ஆனா யார் அது? அந்த பிள்ளை யாரு? உங்க சொந்த. அது எலும்பு உன்னுடைய எலும்பு, அது மாம்சம் உன்னுடைய மாம்சம், அதோடைய ரத்தம் உன்னுடைய ரத்தம். எல்லாம் டிஎன்ஏ எடுத்து பார்க்குற. எதுக்கு எடுத்து பார்க்குறாங்க? எல்லாம் உன்னுடையது. அதை தான் இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய மாம்சம், உன் சரீரம், உன் எலும்பு, உன் ரத்தம் எல்லாமே என் ரத்தம், என் மாம்சம், என் சரீரம். நல்ல கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமாய் கரங்களை தட்டி. அல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஒரு தடவை பண்ணலாமா? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இங்கே அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. அது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மாம்சத்திற்கும் சரீரத்துக்கும் உரியவர்கள். நாம் அவருடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டோம், அவை அருகே நெருங்க நமக்கு அதிகாரம் உண்டு. இப்ப அடுத்த இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மாம்சத்துக்கு ரத்தத்துக்கு நம்ம உரியவர்கள், அவருடைய எலும்புக்கு உரியவர்கள். இன்னும் எனக்கு என்ன உண்டு? இன்னும் அதிகாரம் உண்டு. உங்க வேலைக்காரன், உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் எல்லாரும் கவனிங்க. வேலைக்காரன் ஆஃபீஸில் ரொம்ப உங்கள் நெருங்கியவர்கள், உங்கள் நண்பர்கள், வெளியில் ஹோட்டலில், தோட்டத்தில், அங்கே பூங்காவில் எல்லாம் நெருங்கினவர்கள். ஆனால் உன் வீட்டு படுக்க அறைக்கு யார் வர முடியும்? உன்னுடைய உங்கள் படுக்க அறைக்கு யாருங்க யாருக்கு வர? தோட்டக்காரன் வர முடியுமா?
யார் வர முடியும் உங்க படுக்கறைக்கு? உங்க மனைவி தான் வர முடியும். உங்க மனைவி தான் வர முடியும். ஏன்? ஒரே மாம்சம். நான் சொல்றேன், அதான் ஆண்டவர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். Praise the Lord. நான் எங்கே இருக்கிறேன் அங்கே நீங்களும் இருப்பீர்கள். இன்னும் கிட்ட நெருங்குற ஒரு பாக்கியம். 3வது வசனம், நம்பர் 3 எடுத்து வாசி சீக்கிரமாக. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், நல்ல கவனம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Praise the Lord. அடுத்த ஸ்டெப் நல்ல கவனி. அடுத்த ஸ்டெப், 1 வஸ்திரம், 2 அவருடைய மாம்சமும் எலும்புமா இருக்கிறோம், 3 ஆண்டு சொல்ல கிறிஸ்துவை நீங்க தரிச்சிருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு ஆமென் அல்லேலூயா சொல்லாம இருக்க முடியுது? ஏன் சொல்லலன்னு நான் கேட்கல, எப்படி சொல்லாம இருக்க முடியுதுன்னு கேட்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் நீங்க தயவுசெய்து. அல்லேலூயா. ஆண்டு சொல்லுகிறார், ஞானஸ்நானம் என்பது தாத்தா சொன்னதில்லை, ஞானஸ்நானம் சொல்லு உங்க பாட்டி சொன்னதில்லை. ஞானஸ்நானம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தன் வாயினால சொன்னது மாத்திரமல்ல, அவர் நிறைவேற்றினது. அப்ப ஞானஸ்நானம் என்பது என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அவருடைய மரணத்தின் சாயலிலே அடக்கம் பண்ணப்படும். உங்களெல்லாம் தூக்கி மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வெளியே எடுத்தா எப்படி இருக்கும்? எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஆண்டவர் அதற்கு அடையாளமாக தான் என்ன பண்ணார்னா, நல்ல கவனிங்க, ஒருத்தர் மரிக்காத சாகாத ஒருத்தர் தூக்கி அடக்கம் பண்ண அதுக்கு பேர் என்னது? கொலை இல்லை. அப்ப யாரை அடக்கம் பண்ணணும்? செத்தவங்களை. அப்ப நீங்க பாவத்துக்கு செத்தாதான் அடக்கம் பண்ணணும். பாவத்துக்கு சாகாதவனை பிடிச்சி அடக்கம் பண்ண நீ கொலைகாரன். அல்லேலூயா. பாவத்துக்கு செத்தவன் அடக்கம். நான் பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்கென்று நான் பிழைத்தால் என்ன பண்ணலாம்? என்னை அடக்கம் பண்ணலாம். ஆகவே நான் என்னை தண்ணீருக்குள், அது ஒரு சின்ன ஒரு சடங்கு மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நோவாவுடைய காலத்தில் அந்த பேழையில 8 பேராகி அவன் குடும்பத்தார் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமாவது. அவன் ஞானஸ்நானம் என்றால் என்ன? பேழைக்கு ஒப்பானது. அன்று பேழையில 8 பேர், இன்று கர்த்தருடைய கிறிஸ்து என்ற பேழையில பல கோடி பேர் உள்ள நுழையத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த ஞானஸ்நானம் என்ற அந்த நீதியினாலே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மரித்தவளை அடக்கம் பண்றாங்க. நல்லா கவனிங்க, அடக்கம் பண்றாங்க. அவளை வெளியில எடுக்கும் பொழுது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் எழும்புகிறோம். அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் இனிமேல் நடக்க போறதில்லை, இப்பவே நடந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்று நீங்க ஞானஸ்நானம் எடுத்து வெளியில எழும்புறீங்களோ அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் தரித்து விட்டீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இவன் ஏசாதான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அவனை தொட்டு பார்க்கறான், வஸ்திரத்தை பார்க்கறான், எல்லாத்தையும் பார்க்கறான். இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷம், சந்தேகம். சத்தம் வேற சத்தம், பிரச்சனையே கிடையாது. சத்தம் வேற எந்த பிரச்சனை கிடையாது.
நீ கிறிஸ்துவின் சரீரத்தை நீ கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தரிச்சிருக்கிற உனக்கு தான் ஆசீர்வாதம். கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒன்றா இருக்கிற உனக்கு தான் ஆசீர்வாதம். மூன்றாவது, கிறிஸ்துவையே தரித்திருக்கிற. அப்படி என்ன அர்த்தங்க? கிறிஸ்துவை தரித்திருக்கிறன்னு என்ன அர்த்தம்? நல்ல கவனமாக கவனிங்க. பிள்ளைய பார்க்குறாங்க, என்னடா அப்படியே அப்பட மாதிரியே இருக்கிற அப்படி சொல்றது இல்லை. நம்ம சொல்கிறோமா இல்லையா? என்னடா அப்படியே உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கான் உன்னை பார்த்தா. அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அவங்க தகப்பனுடைய சாயல என்ன பண்ணியிருக்காங்க? அவன் தரிச்சிருக்கான். மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், நாம் எல்லாரும் ஆண்டவர் சம்பந்தத்தில் கிட்டி சேரலாம். காரணம், உண்மையிலே கிறிஸ்து தன்னுடைய சாயலை ஆண்டவர் தரித்து வைத்திருக்கிறார். அவரை நாம் தரித்திருக்கிறோம். ஒருவனும் ஒருபோதும் ஒரு பிசாசு ஒரு தேவ தூதனா இருந்தால் கூட உன்னை என்னை தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்கிறோம். நல்ல அழகாக கையை தட்டி, இல்லை கொஞ்சம் அழகாக கை தட்டுங்களா? அது அதாவது இந்த அமெரிக்க ஸ்டைலில் கை தட்டாதீங்க, கொஞ்சம் அழகாக நம்ம ஊர் மாதிரி நல்ல அழகா ஒரு கை. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, நான் வேக வேகமாக ஓடுறேன், டைம் இல்லாதனால. எடுத்து வாசி 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. ஓஹோ, எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. இப்ப இவன் என்ன பண்றான்? அவன் மெல்ல கூப்பிட்டு, அவங்க அப்பா அவனை மெல்ல கூப்பிட்டு அவனை வஸ்திரத்தை என்ன பண்றானா? இல்ல, மூந்து பார்க்கிறான். என்ன பண்றான்? மூந்து பார்க்கிறான். மூந்து பார்த்து சொல்றான், என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் நம்மை முகர்ந்து பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை முகர்ந்து பார்க்கும் பொழுது நம்மேலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை காணப்பட வேண்டுமா? என்ன? ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களை காண்கிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள், உங்களோடு நடக்கிறவர்கள் கட்டாயமாய் நிச்சயமாய் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் இந்த கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துருங்க பாஸ்டர், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்குங்க அப்படி சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டு, டே இங்கே வாடான்னு கூப்பிட்டாரு. அவன் ஓடி வந்தான். போ பாஸ்டர் கூட போ, பையனை தூக்கிட்டு போடா அப்படின்னாரு. சரி, இந்த பையன் கூட வந்தான். கூட வந்து என்னை பார்த்து திரும்ப திரும்ப கேட்டான், பாஸ்டர் என்னோட சாட்சி சொல்லணும் பாஸ்டர், சாட்சி சொல்லணும் பாஸ்டர், சாட்சி. சில பேர் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி நம்மளை கொத்து பரோட்டா ஆக்கிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பார்த்தது இல்லையே நீங்கள்? அது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது, எங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். நாங்கள் படுற பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடாக படுறோம். வாழ்க்கையில் பாடு, இதுலேயும் பாடு. நல்ல கவனம். சும்மா சாட்சி சொல்கிறேன்னு போட்டு பேசி, அதாவது நம்மளோட நடுவில் பேசவே விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் இப்படி டைமை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், எந்திரிச்சு பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அது அப்படி பரலோகம் போகிற வரைக்கும் சாட்சி. அதனால் நான் இருப்பா கேட்குறேன். அப்புறம் முன்னால் வந்துட்டான், பாஸ்டர் தயவுசெய்து கேளுங்க பாஸ்டர் சாட்சி. சரி சொல்லி தொலைப்பா, சொல்லி தொலை. சாட்சியை கேட்டு மிரண்டு போனேன் நான். அவன் வேலைக்காக வந்தான், வேலை போயிடுச்சு அவனுக்கு. பாஸ்டர் பார்த்து பரதாவப்பட்டு அங்கேயே சர்ச்சிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்து அவனை வச்சிருக்கிறார். ஏதோ கொஞ்சம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறார். அவன் அங்கே வேலை செய்கிறான். ஆனால் அவன் நல்லா செபிப்பானான், பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் மேல். நான் சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நீங்கள் பலமாய் அபிஷேகம் பெற்றால் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறலாம். அழகா கையை தட்டி இருக்கு, ரொம்ப யோசிக்காதீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த பாஸ்டர் அவனுக்காக ஜெபம் பண்ணாரு. அவனுக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். பாஸ்டர் கிருபையெல்லாம் கர்த்தர் கொடுக்குறார். பாஸ்டர் என்னடா கிருபை உனக்கு கொடுத்தாரு? இப்படி என்கிட்ட பேசுகிற கிருபை கொடுத்தாரா? இல்லை பாஸ்டர், எனக்கு வெளிப்பாடெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. பாஸ்டர் என்ன நடந்தது? ஒரு நாள் இவர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருந்தாரா. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சைனி உட்கார்ந்துருக்கிறார்.
அவர் ஒரு ஐயா ஒரு பெரிய ஐயாவுக்கு இவன் சின்ன பையன் உட்கார்ந்துருக்காரு. அப்போ திடீர்னு கர்த்தர் பேசினாராம், மகனே எனக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவரே எங்கூட பேசுறீங்களாப்பா, என்னப்பான்னு கேட்டாராம். அந்த சைனியை பார்த்து கேளு, அவருக்கு ஒரு மகன் இருக்குதான். ஒரு வாலிப பையன் ஒரு சைனியை பார்த்து உனக்கு ஒரு மகன் இருக்கான்னு கேட்டால் என்ன நடக்கும்? ரயில்வே ட்ராக்ல தள்ளி விட்ற மாட்டான். இவனுக்கு ஒரே பயம், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே கேட்க. ஆண்டவர் சொல்றான், நீ கேளு. நீ அவன் கேட்டான், சார் உங்ககிட்ட பேசலாமா? சொல்லுப்பா, என்ன சொல்லு. உங்களுக்கு ஒரு மகன் இருக்குதா? மகன் இருக்குதான்னு கேட்டதான் தாமதம் ஓட அழ ஆரம்பிச்சாரு. மகன் இருக்குதான்னு கேட்டதுக்கு இப்படி அழுகிறாரு இவர், ஓட அழுகிறாராம். சார் ஏன் அழுகிறீங்க? தம்பி, என் மக சீரியஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, எனக்கு ஃபோன் வந்திருக்கு, நீங்கள் வரக்குள்ள அவள் செத்துருவா, மறுச்சிருவன் டாக்டரால் சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக வாங்க, நீங்கள் வரும்பொழுது படத்தை தான் பார்க்க முடியும், சீக்கிரமாக வாங்க, ஃபோன் வந்திருக்கு, அவசரமாக போகிறோம்ப்பா. அப்போ அவன் சொன்னானா, என் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். யாரு? இயேசு, ஜீசஸ் கிரைஸ்ட். என் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போகும் பொழுது உங்கள் மகதான் ஓடி வந்து உங்களை வரவேற்பார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சொன்னார், உன் ஃபோன் நம்பரை கொடு, இந்த காரியம் மாத்திரம் நடந்துருச்சுன்னா நான் மாத்திரம் இல்லை, என் முழு குடும்பமும் உங்க இயேசுவை ஆராதிப்போம். நடக்காம போச்சு, ரயில்வே ஸ்டேஷன் தான் நடக்காம போச்சு. ஒரே பயம். போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே நீங்க பேசுறதெல்லாம் சொல்லிட்டேன், என்ன நடக்கும் தெரியும். கரெக்டா ஒரு 1 ஹவர்ல ரிங் ஆகுது. இவன் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து, ஹலோ, எஸ், சேம் சைனி. அவர் பேசுற, ஹலோ. போனை எடுத்தோன்னே வேற ஒண்ணுமே சொல்லலையா, உன்னுடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. சார் என்ன சொல்றீங்க? தம்பி, நான் பயந்துகிட்டே போனேன், அந்த ஐசியூக்கு போனேன், ஐசியூ வாசல்ல போய் நான் நிக்கிறேன், என் மகன் ஓடி வரா, டாடி அப்படி ஓடி வரா. என்னாச்சு டாடி? கட்டி பிடிச்சிட்டா. என்ன நடந்தது தெரியாது. திடீரென்று என் மேல ஒரு கரம் வந்து இறங்குச்சு, என்ன தொட்டுச்சு, நான் பூர்ணமா சுகமாயிட்டேன். யார் சுகம் கொடுத்தா எனக்கு தெரியல, இவர் வாய்த்தன்னு சொன்னாராம். யாரும் சுகம் கொடுக்கல மகளே, ஜீசஸ் கிரைஸ்ட் உனக்கு சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஒரு வாசனையாய் மாற்றுவார். நீங்கள் பூமியில் ஆண்டவத்தில் நெருங்கி 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 சேர வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஊழியக்கார உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இதோ அந்த பையன் வேலை செய்கிற பையன், வேலை செய்கிற பையன், அவனை கொண்டு கர்த்தர் செய்தார். ஏதோ அழைத்து வரோம், நம்ம போகிறோம், இதுக்கு மேலே கர்த்தருக்கு செய்வது என்னன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இந்த அமெரிக்க தேசத்திற்கு உன்னை கூட்டிட்டு வந்ததற்கு ஒரு காரணம், உன்னை கொண்டு சில பேருக்கு ஜீவ வாசனை கொடுத்து அவர்கள் ஜீவன் பெற வேண்டும் என்பதற்காகவே கூட்டிட்டு வந்திருக்காரு. Praise the Lord. சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய வாசனை, ஆண்டவருடைய வாசனை. Praise the Lord. ஆண்டவருடைய வாசனை. ஒரு கணவன் மனைவி வந்தாங்க ஆலோசனைக்காக, கவுன்சிலிங்காக வந்தாங்க. நான் உட்காந்து என்ன சொல்லு, அந்த தம்பி அந்த பையன் மோல் கேட்டேன், என்னப்பா பாஸ்டர், நல்லா கவனிச்சுவோங்க, என்ன கவனிக்க, இந்த பேயோட இனிமேல் வாழவே முடியாது பாஸ்டர். பாவி, இந்த பேயோட வாழவே முடியாது பாஸ்டர், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இல்லை பாஸ்டர், நான் பார்த்துட்டேன் பாஸ்டர், இது பேய் தான் பாஸ்டர், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. மனைவி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ரோட்டில் போயிட்டே இருந்தாராம், ஊழியம் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு உருவம் வந்து நின்றுச்சான். என்ன யாரு? பதிலே பேச மாட்டேன், பயங்கரமான உருவம், பதிலே பேச மாட்டேங்குது. கேட்டா, நீ யாரு? நீ யாரு? பதிலே யாரு? நீ வந்து தேவ தூதனா? நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நானும் நீ ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். நீ பேயா? பயப்பட மாட்டேன், ஏன்னா உன் தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா.
அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், இந்த பேய் கூட நான் வாழ்கிறேன் பாஸ்டர், இனிமேல் வாழவே முடியாது பாஸ்டர். அவள் சரி விட்டு எல்லாத்தையும் கேட்டாச்சு, இப்போ அவட்ட கேட்கணும். சரி இப்போ அவளை பார்த்தேன், அவளை பார்த்து நீ சொல்லுமா அப்படின்னு. இப்படி பார்த்து நேரம் இப்படி பார்த்து நீ சொல்லுமான்னு. என்கிட்ட பேசாதீங்க, என்னை பார்க்காதீங்க அப்படின்னு. இது என்னடா வம்பா போச்சு, உன்னை பார்க்காம அப்புறம் எப்படிமா பிரச்சனை தீர்த்து வைக்க, சொல்லுமா. மறுபடியும் பார்த்தேன், என்னை பார்க்காதீங்க அப்படின்னு. என்னடா இது, மறுபடியும் பார்த்தேன், என்னை பார்க்காதீங்க அப்படி கத்தா. ஓ ரைட், புரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்ப நல்லா பார்த்தேன், இப்படி பொத்துன்னு விழுந்தா பிசாசு ஆயிடுச்சு, ஓடி போச்சு. நான் சொல்றேன், உங்க மேல இருக்க வாசனை உங்களுக்கு தெரியாது, அது பிசாசுக்கு தெரியும், மனுஷருக்கு தெரியும், பாவிகளுக்கு தெரியும். கர்த்தர் உங்கள் வாசனையை வீச செய்து உங்களை ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் தேவன் பயன்படுத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டு உங்களை அழைத்து வந்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்பர் 5, 4 முடிச்சுட்டு என்னது நம்பர் 5 தானே. நம்பர் 5 வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியன்ஸ். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். எல்லாம் தயவு செய்து கவனிக்கணும். நீங்க பைபிள் வாசிக்கலாம் பார்க்கலாம், பரவாயில்ல, என்னை பாருங்க, அவங்க வாசியது கேளுங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் என்ன பாவத்திற்கு மரித்த பொழுது நாம் என்ன ஆயிட்டோம், நம்ம பழைய மனுஷன் செத்தே போனோம். மறுபடியும் தலை தூக்கப்படாது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கோபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். பிரியமானவர்களே, கோபத்தை போல அகோரமான உலகத்தில் ஒன்றுமில்லை. இதனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, ஃபேக்ட்ரியில் பிரச்சனை வருகிறது, சர்ச்சில் பிரச்சனை வருது, ஸ்கூலில் பிரச்சனை வருது, எல்லாம் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணோட அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்களா, கணவன் மனைவி. வீட்டுக்கு வந்து அவன் பயங்கர கோபக்காரன், பேசவே முடியாது, பேசுகிறாலே பல்லுன்னு விழுந்துருவான். வீட்டுக்கு வந்தானா, வீட்டுக்கு வந்து மனைவியை கைப்பிடிச்சானா. முதல் முறை வாழ்க்கையில் மனைவியுடைய பேரை சொல்லி கூப்பிட்டான, சுகிர்தா, என்னத்தான், இனிமேல் இந்த நிமிஷத்தோட நீ பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்டுட்டேன், இனிமேல் கோபப்படவே மாட்டேன். என்னங்க உண்மையை சொல்றீங்களா? இல்லை பின்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை சொல்றேன், இனிமேல் ஜென்மத்துக்கு நான் கோபப்படவே மாட்டேன். எனக்கு உண்மையை சொல்றீங்க, நீங்களா பேசுறீங்க, நீங்களா சொல்றீங்க, நான் தான் சொல்றேன், நான் கோவப்படவே மாட்டேன். என்னால் நம்பவே முடியலைங்க. நான் உண்மை உங்களை கேட்கறதுக்கு உண்மையா கோவப்பட மாட்டேன். ஆனால் அறிவு கட்ட ஜனமே கோவப்பட மாட்டேன். பழைய மனுஷன் என்னாச்சு? பழைய மனுஷன் சாகணும். நீங்கள் மரித்தீர்கள். என்னாச்சு? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். இப்ப மரிச்சா நம்ம ஜீவன் என்ன ஆகும்? வெளியே வரும் இல்லையா? சீக்கிரம் முடிச்சாரு, 5 நிமிஷம் இருக்கல பாஸ்டர். நம்ம மரிச்சா என்ன ஆகும்? ஜீவன் வெளியே வரும். அப்ப அந்த ஜீவன் வெளியில ஜீவன் வந்தா ஒன்னா அந்த ஜீவன் கர்த்தருடைய கருத்துல போகணும், இல்லைன்னா பிசாசுடைய கருத்துல போகணும். சரியா? நல்ல கவனமா கவனிங்க. இப்ப இந்த ஜீவன் வெளியே வந்த ஜீவன் எனக்கும் உனக்கும், உலகத்து மனுஷருக்குல்ல, எனக்கும் உனக்கும் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சுக்கிச்சான். போய் உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, இந்தியாவில இருந்து வந்து நான் போட்ட டிக்கெட் காசே வேஸ்ட். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென், ஒரு கைத்தட்டு. நம்முடைய ஜீவன் எங்க இருக்குது? ஓராபா ஷக்கரபுதரதி அந்தரோனோ. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாடி ஆருளும். ஒரு பாடுங்க எல்லாரும். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாடி
ஆருளும். என்னுடைய ஜீவன் மரித்தது எங்க போயிடுச்சு? கிறிஸ்துவுக்குள் போயிடுச்சு. சரியா? அப்புறம் வாசிமா தேசது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவன். என்னங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பை பாருங்க. வஸ்திரம், இரண்டாவது என்னது? அவருடைய சரீரம், மாமிசம். மூன்றாவது என்ன? அவருடைய சாயல். நாலாவது என்ன? அவருடைய வாசனை. ஐந்தாவது என்ன? யாரா 2 பேர் வர முடியுமா? ப்ளீஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற நினைக்காதீங்க. யாரா உதவி செய்யுங்க. 2 பேர் வாங்க. இன்னும் ஒருத்தர் ஆம்பளையில இல்லையோ? வாங்க. இவர் தான் பிதாவாகிய தேவன். இவர் யார்? இது எவ்வளோ பொறாம பாருங்க உங்களுக்கு. என்ன எவ்வளோ நல்ல மனுஷன், ஒரு வார்த்தை சொல்ல மனசு வருத பாருங்க. இவர் யார்? இவர் சரி. இப்போ நான் ஒரு படுபாவி, நான் ஒரு பாவி. சரியா? இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை என் மேல் விரித்து தன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவி தன்னுடைய மாம்சமும் எலும்புமாய். அதுக்கு தான் பரிசுத்த பந்தி என்பது அவ்வளோ முக்கியமானது. பரிசுத்த பந்தி அவ்வளோ முக்கியமானது. எனக்கு ஜீவனை கொடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாரு? என்னையை தூக்கி அவருக்குள்ள வச்சிட்டார். சரியா? இப்போ கவனி. இப்போ இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எப்படி? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இப்போ நான் வந்து இவருக்குள்ள போயிட்டேன், இயேசுக்குள்ள போயிட்டேன். இப்போ இயேசு யாருக்குள்ள போயிட்டாரு? எல்லாரும் கவனிங்க. பிதாவுக்குள்ள போயிட்டாரு. பிதாவுக்குள்ள இயேசு, இயேசுக்குள்ள நான். என்னை இயேசுவும் பிரிப்பவன் யாரு? என்னை பிதாவின் பிரிப்ப யாரு? ஒரு நல்ல கரம் தட்டி, நல்ல சந்தோஷமாய் ஒரு கரம் தட்டி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:18. இது என் பிரசங்கத்துடைய ஆரம்பம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல. எல்லாரும் கவனிங்க. இப்போ உங்களை நீங்க உங்க கண்ணாடியில உங்களை பார்த்தீங்கன்னா எப்படி தெரிவிங்க? நீங்க எப்படி? as I am without own play. நான் எப்படி இருக்கணும் அப்படியே கண்ணாடி காட்டும். அப்போ வசனம் சொல்லுது, கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ நாம் எல்லாம் திறந்த முகமாய், வாசிக்குமா? திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அது நடுவர் வசனம் இருக்கு. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை மாதிரியே பார்த்து, இயேசுவை அவரை மாதிரியே பார்த்து, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே. அந்த எந்த சாயலா எங்க போயிச்சு பாருங்க. போய் 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 நெருங்கி 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 கடைசியில் வசனம் சொல்லுது, இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் நீயும் மாறுற. எல்லாரும் அதே நல்ல முழு சபையும் கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம், சத்தமா பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புண்டே போதுமையா, உம் அன்புண்டே போதுமையா. பிரசன்னம். எல்லாம் எழுதி பாடலாம் அப்படியே. பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய சாயலாய் மாற்றுவாராக, கிட்டி சேர உதவி தருவதாக, ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் பொழிந்து அருள்வாராக.
ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அவர் பார்த்து ஜெபிங்க. கர்த்தாவே உங்களுடைய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறபடியாக நம்மோடு கூட கிட்டி சேரணும் ராஜா. தகப்பனே நான் கிறிஸ்துவை கர்த்தாவே கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளும்படியாக நான் கிட்டி சேரணும் ராஜா. அப்பா உங்களுடைய வாசனை நான் தரித்துக் கொள்ளும்படியாக நான் கிட்டி சேரணும் ராஜா. தகப்பனே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் மறைந்திருக்கும்படியாக அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் கிட்டி சேரணும் ராஜா. தகப்பனே கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளா நான் கிட்டி சேரணும் ராஜா. எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு ராஜா உண்மை நான் கிட்டி சேர வேண்டும். உதவி செய்யுங்க ராஜா. அதிகமாய் மகிமை காண வேண்டும் ராஜா. உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்க. அப்படி ஜெபிக்கிற எல்லாரோட கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து கர்த்தாவே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. God bless you. கர்த்தாவே உதவி செய்யுங்க உதவிங்க ராஜாதி ராஜாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து கர்த்தாவே உம்மோடு கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைகளை தருவீராக ராஜா. தேவனுடைய மகிமையின் வல்லமை கர்த்தா ஒவ்வொருவரையும் தொடுவதாக இன்றைக்கு கர்த்தாவே இன்று முதல் கொண்டு கர்த்தாவே கிறிஸ்துவின் வஸ்திரம் கிறிஸ்துவின் சாயல் கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்துவின் கர்த்தாவே ஜீவன் கர்த்தாவை நிரப்புவதாக கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக வந்து சேருகிற வரைக்கும் ராஜா ஒவ்வொரு நாளும் கர்த்தா கிட்டி சேர உதவி செய்வீராக. தேவாதி தேவன் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.